சார் வணக்கம், என் பேர் கருப்பணன். ஃபஸ்ட்டு பன் புரோட்டான்றது நம்ம தான் ஆரம்பித்தோம். பன் புரோட்டாண்டா சென்னை மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த பகுதியில் வந்துட்டாண்டா சென்னைக்காரங்க சாப்பிடாமல் போக மாட்டாங்க. ஆ 80 கிலோ மாவு. அது மைதா மாவு. கிலோவுக்கு வந்து 18 உருண்டை வரும். 1400 பீஸுக்கு மேலே தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதை கொஞ்சம் லைட்டாக பாத்தி கட்டிக்கிட்டு அப்புறம் பால், ஜீனி, முட்டை எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணி நல்லா உப்புலாம் நல்லா கரைச்சி, சால்ட்டெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு மாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி அப்படியே பிணைஞ்சி எடுக்கிறத. உப்பு வந்து 25 கிலோவுக்கு ஒரு பாக்கெட்டு இந்த சால்ட்டு. சீனி வந்து 1/4 கிலோ அளவுக்கு சீனி, ஃப்ரூட்டு மாதிரி டேஸ்ட் வர்றதுக்காக. சீனி அதிகமாக ஆட் பண்ணோம்னா மாவு வந்து ரொம்ப இறக ஆரம்பிச்சிடும், அப்போ அந்த டேஸ்ட் வராது. அதாவது வந்து 10 கிலோவுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வர்ற மாதிரி கணக்கு இருக்கும். 80 கிலோ மாவில் செய்கிறோம்னா முட்டை வந்து கிலோவுக்கு 2 முட்டை கணக்குற மாதிரி ஒரு 40 முட்டை வரும். 2 கிலோவுக்கு ஒரு முட்டை கணக்கு. ஒரு 40 முட்டை, இல்லை 50 முட்டை தான் ஆட் பண்ணுவோம். 50 முட்டை ஆட் பண்ணுவோம் 80 கிலோவுக்கு. 40 லிட்டர் தண்ணி வரும். எப்படியும் இப்போ செய்கிறது வந்து சாப்பிட்டு நல்லா மெதுவாக வர்றதுக்கு அளவுக்கு தேய்ச்சி எடுத்துடணும். அது சும்மா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும். 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு அப்புறம் எடுத்து வச்சு அப்புறம் கொஞ்சம் மெதுவான முன்னாடி அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு பிளிச்சிங் பண்ணுவோம்.
பீடா போடுறவங்க எடுத்து ஆயில் போட்டு நல்லா ஊற வச்சு இது பண்ணி அதனால் நல்லா ஊறிடும், முதல்ல ஊறிடும். வீசும்போது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக தெரியும் அந்த மேலே. அவங்க வந்து வீசும்போது லைட்டாக உருண்டை கிழிஞ்சிடாமல் பந்து மாதிரி ஏர் மாதிரி லாக் பண்ணி வீசணும். கிராஸ் பண்ணி அப்படியே கல்லில் எடுத்து வைக்கணும், மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மேலே ஆயில் இருக்கும், கீழே ஆயில் இருக்கும். அது வெதுவான சூடாக இருக்கும். வெதுவான சூடை வச்சு அப்படியே அதில் இறங்கி அப்படியே வேக வைக்கிற மாதிரி. லட்டு சுவையான சீனி புட்டு